சரோஜா பாட்டி காடை 65 கடையை தள்ளு வண்டியில் போட்டிருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு டீ கடையும் அதுக்கு பக்கத்தில் காய்கறி கடையும் இருந்துச்சு. பாட்டியோடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி பாட்டி கடைக்கு வந்த ஒருத்தர் பாட்டிக்கிட்ட இப்படி கேட்டார். பாட்டி, நான் 2 நாளாக ஊருக்கு போயிருந்தேன். இப்போ தான் ஊரில் இருந்து வரேன். வீட்டுக்கு கூட போகாமல் நேராக உன் கடைக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு சூடாக ஒரு காடை 65 கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர். அதுக்கு சரோஜா பாட்டி, சரி தம்பி, நீ ஒரு 5 நிமிஷம் அந்த பெஞ்சில் போய் உக்காரு. சூடாக ஒரு காடையை பொறிச்சு உனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறேன். சூடாக சாப்பிட்டாதான் இதோடைய ருசி ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரோஜா பாட்டி. அப்படி சரோஜா பாட்டி கடையில் கூட்டம் எந்நேரமும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி சரோஜா பாட்டியோட காடை 65 சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே ருசியாக இருந்தது. பாட்டியோடைய வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அங்கே வந்த எல்லாருமே பாட்டியோடைய கடைக்கு வந்து அந்த காடை 65 வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் பக்கத்தில் இருந்த 2 பேருக்கும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ரொம்பவும் பொறாமப்பட்டாங்க. அப்படி சரோஜா பாட்டி கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் இருந்த எல்லா வேலையுமே முடிச்சுட்டு சாப்பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாட்டிக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. பாட்டி தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படி பாட்டி அன்னைக்கு நைட்டு செஞ்ச சாப்பாட்டை சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலான்னு முடிவு பண்ணாங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்ததும் கடையில் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால ரொம்பவும் அசதியாக இருந்த பாட்டி சீக்கிரமாகவே படுத்து நல்லா தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில் சாப்பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டே பாட்டி காடைக்கு மசாலாவையும் தடவுனாங்க. ஒரு வழியாக எல்லா காடைக்கும் மசாலாவை தடவியாச்சு. 4 மணி வரைக்கும் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறுனதுக்கப்புறம் காடை 65 பொரிச்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் ருசியாக இருக்கும். அப்போ தான் நம்ம கடையில் வியாபாரமும் நடக்கும் அப்படின்னு நினச்சாங்க. இந்த பக்கம் பாலு ராமு கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான். பாத்தியா ராமு, அந்த பாட்டி கடைக்கு எவ்வளோ கூட்டம் வருதுன்னு. இப்படியே போச்சுன்னா நம்ம 2 பேரும் கடையை மூடிட்டு போக வேண்டியது தான். ஏதாவது செஞ்சு பாட்டி கடையை காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராமு, ஆமாம் அண்ணன், என் கடைக்கு வரவங்க கூட அந்த பாட்டி கடைக்கு போய் அந்த காடை 65 வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த பாட்டியை இப்படியே வளர விடக்கூடாது. நம்ம ஏதாவது பண்ணி பாட்டியோடைய கடையை காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அப்படியே சில நாட்கள் போச்சு. இந்த பக்கம் பாட்டியோடைய வியாபாரம் நாளுக்கு நாள் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அந்த கடையில் கூட்டம் எப்போவுமே அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க 2 பேருடைய கடைக்கு ஒருத்தர் 2 பேர் மட்டுமே வந்து போய்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு கோபம் அதிகமாச்சு. பாலு ராமு கிட்ட இப்படி கேட்டான். பாத்தியா ராமு, நாளுக்கு நாள் அந்த பாட்டி கடையில் எவ்வளவு கூட்டம் வருதுன்னு. இதுக்கப்புறமும் அந்த பாட்டியை சும்மா விட்டோன்னா நம்ம வியாபாரம் மொத்தமாக போயிடும். என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான். அதுக்கு ராமு, அண்ணன், என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது. நாளைக்கு முதல்ல நீங்கள் அந்த பாட்டி கடைக்கு காடை 65 சாப்பிட போங்க. பின்னாடியே நானும் வரேன். அதில் ஒரு கரப்பாம்பூச்சியை போட்டு நம்ம இங்கே இருக்க எல்லார்கிட்டையும் காமிச்சோன்னா அவங்க எல்லாருமே அதை நம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா பாட்டியும் இங்கே கடை போடாது. நம்ம வியாபாரம் நல்லபடியாக போகும் அப்படின்னு யோசனை சொன்னான் ராமு. அதுக்கு அடுத்த நாள் பாட்டி எப்போவும் போல கடையை திறந்து அவங்களுடைய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்த பாலு இப்படி கேட்டான். பாட்டி, எனக்கு ஒரு பிளேட் காடை 65 கொடுங்க. இவ்வளவு நாளாக உங்கள் கடைக்கு வரலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கே நேரமே கிடைக்கல. இன்னைக்கு தான் உங்கள் காடை 65 சாப்பிடலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த பாட்டி, சரி தம்பி, நீ போய் அங்கே உக்காரு. நான் சுட சுட காடை 65 பொரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி பாட்டி அவனுக்கு சூடாக ஒரு காடை 65 பொரிச்சு கொடுத்தாங்க. பாலுவும் சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் ராமு பாட்டிக்கிட்ட இப்படி கேட்டான். பாட்டி, உங்கள் காடை 65 சாப்பிட்லான்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சிருக்கு. எனக்கும் சூடாக ஒரு காடை 65 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் ராமு. அப்படி பாட்டியோடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. யாரும் பார்க்காத நேரத்தில் பாலு தான் பிளேட்டில் ஒரு கரப்பாம்பூச்சியை போட்டான். பாட்டி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதுதான் சரியான
நேரம் அப்படின்னு முடிவு செஞ்சு பாலு பாட்டிக்கிட்ட இப்படி கேட்டான். பாட்டி, உன்னை நம்பிதானே உன் கடைக்கு சாப்பிட வந்தேன். என்னுடைய பிளேட்டில் கரப்பாம்பூச்சி செத்து போய் கிடக்குது. இப்படி தான் நீ கடையை நடத்துறியா? இதை சாப்பிட்டா எங்கள் உடம்பு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான். அதை கேட்ட பாட்டி அங்கே இருந்த எல்லார்கிட்டையும் இப்படி சொன்னாங்க. இது வரைக்கும் என் கடையில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. நான் எவ்வளவு நாளாக இந்த காடை 65 கடையை நடத்திட்டு வரேன். நான் சொல்கிறத நம்புங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருந்த ஒருத்தர், இங்கே பாருமா, அவன்தான் தான் தட்டில் இருந்த கரப்பாம்பூச்சியை காட்டுறான் இல்லை, இதுக்கப்புறமா எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? இதுக்கப்புறமா உன் கடையில் நாங்கள் யாருமே வந்து இந்த காடை 65 வாங்கி சாப்பிட மாட்டோம். இதை சாப்பிட்டு எங்கள் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இதுக்கப்புறமா நீ கடையை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா பாலுவோடைய வியாபாரமும் ராமுவோடைய வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேரும் பாட்டி கடை இங்கே இல்லாததுனால ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய் லாபமும் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே சில நாட்கள் போச்சு. பாட்டி தான் கடையில் நடந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. இதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? நமக்கு இருந்த ஒரே கடை அதுதான். அந்த வியாபாரம் செஞ்சு தான் வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினச்சாங்க. அங்கே வந்த மரகதம் பாட்டி சரோஜா கிட்ட இப்படி கேட்டாங்க. சரோஜா, நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். நீ எத்தனை வருஷமாக கடையை நடத்துகிற? நீ சொல்கிறத இவங்க யாரும் நம்பவே இல்லையா? எதுவோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க மரகதம் பாட்டி. அதை கேட்ட சரோஜா பாட்டி, ஆமாம் மரகதம், நான் ரொம்ப வருஷமாக இந்த கடையை நடத்திட்டு வரேன். இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. அன்னைக்கு அந்த பக்கத்து கடைக்காரனுங்க தான் என் கடைக்கு காடை 65 சாப்பிட வந்தானுங்க. அவனுங்களால தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுது. எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. யாரோ ஏதோ செஞ்சுருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சாங்க சரோஜா பாட்டி. ஒரு நாள் ராமு பாலு கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தான். பார்த்தீங்களா பாலு அண்ணன், நம்ம போட்ட திட்டப்படி பாட்டியோடைய கடை அங்கே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்மளுடைய வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாகவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான் ராமு. அதுக்கு பாலு, ஆமாம்ப்பா, நம்ம போட்ட திட்டம் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது. இதுக்கப்புறமா எப்போவும் அந்த பாட்டி நமக்கு போட்டியாக கடையை போடாது. நம்ம நல்லபடியாக வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருந்ததை மரகதம் பாட்டி கேட்டாங்க. மரகதம் பாட்டி அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஊர் பெரியவங்க கிட்ட சொன்னாங்க. சரோஜா மேலே பழிய போட்டது அந்த டீ கடைக்காரனும் காய்கறி கடைக்காரனும் தான். சரோஜா மேலே எந்த தப்புமே இல்லை. அவனுங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். அவனுங்க தான் அதில் வேணும்னே கரப்பாம்பூச்சியை போட்டு சரோஜா மேலே பழிய போட்டுருக்கிறானுங்க அப்படின்னு சொன்னாங்க மரகதம் பாட்டி. அதை கேட்ட பெரியவர், சரிம்மா, நீ சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம். சரோஜா, எங்களை மன்னிச்சிடு. இதுக்கப்புறமா நீ தாராளமாக அங்கே கடையை போடலாம். அவனுங்க 2 பேர் செஞ்ச தப்புக்கு இதுக்கப்புறமா அவனுங்க 2 பேருடைய கடையும் அங்கே இருக்கக்கூடாது. எப்பவும் போல் நாங்கள் எல்லாருமே உன்கிட்ட வந்து காடை 65 வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர். அப்பத்திலிருந்து பாட்டி மட்டுமே அந்த இடத்துல காடை 65 கடையை போட்டிருந்தாங்க. அவங்க 2 பேருமே கடையை காலி பண்ணிட்டாங்க. அப்படி பாட்டியோடைய காடை 65 வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. பாட்டியும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கதை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கதையை நம்மளுடைய சேனலில் போட்டுடலாம். பாய் நண்பர்களே.